வெல்கம் டு ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷர். இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் நான் சூப்பராக பார்த்தீங்கன்னா பாலருவி ஃபால்ஸுக்கு தான் கூப்பிட்டு போகிறேன். வாங்க என் கூட பாலருவியை போய் பார்க்க ரெடியா? நல்லா பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு சூப்பராக பார்த்தீங்கன்னா பாலருவி ஃபால்ஸை போகிறதுக்காக ரெடி ஆகிட்டோம். பாலருவி ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா தென்காசியிலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour ஆகுதுங்க. இந்த ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவில் கேரளா மாநிலத்தில் தாங்க இருக்குது. கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் அழகான ஒரு சுற்றுலாத்தலம். இந்த அருவி பார்த்திங்கன்னா 32வது உயர்ந்த அருவிங்க இந்தியாவிலேயே. ஏன் இதுக்கு பாலருவின்னு பேர் வந்தது அப்படின்னா, பால் போல் அந்த ஒயிட்டாக வெள்ளை விளையன்னு இருக்குமாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 300 மீட்டர் உயரத்துலேருந்து அழகாக அருவி கொட்டுதுங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. போகிற இடமே பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது. டிஸ்டன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. பால் அருவினா மலையாளத்தில் பார்த்திங்கன்னா பால் ஓடை அப்படின்னு பொருள். கார் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வரைக்கும் தான் போகும். இங்கே நம்ம கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு அவங்களோட கேரளா டூரிசம் அவங்களோட பஸ்லேயோ இல்லை வேன்லேயோ தான் நம்ம போகணுங்க. இது இப்போ பர்சனுக்கு பார்த்திங்கன்னா 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் நாங்கள் தென்காசி டு பாலருவி வந்த இடத்துல அழகாக ஃபோட்டோக்கெலாம் போஸ் கொடுத்துட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால் நிறுத்தி அழகாக பார்த்துட்டு சூப்பராக இயற்கையை ரசிச்சுக்கிட்டே பாலருவி வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்தோம். நாங்கள் வந்துட்டுருக்க டைமில் செம்ம மழை வேறு. ரொம்ப மழை கிடையாது, அழகான இந்த மழை சாரலோடு இருக்கணுமாங்கல்ல, அது வேறு. ஸோ பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நல்ல ஒரு சீசன்னே சொல்லுவேன். ஸோ அழகாக டிக்கெட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி க்யூ ஏரியாவில் பஸ்ஸுக்காக சூப்பராக பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ நம்ம டர்ன் பஸ்ஸு வரும்போது அழகாக நம்மளை பஸ்ஸில் கூப்பிட்டு போகிறாங்க. அது பஸ் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு 3 kilometers தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 minutesல நம்ம போய் வாட்டர் ஃபால்ஸை போய் ரீச் பண்ணிடலாம். போகிற இடமே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. ஃபுல்லாக இயற்கை வளம் மிக்க அந்த வாட்டர் ஃபால்ஸுங்க. ஸோ சூப்பராக அட்ராசிட்டிஸ்லாம் பண்ணிக்கிட்டு அழகாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தோம். கதவு வேறு திறந்து வச்சுட்டாங்களா ஜன்னலை. ஸோ அந்த மழை சாரலோட வாசனை, அப்புறம் அந்த இயற்கை சூழல் எல்லாமே அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மைண்டுக்கு. சூப்பராக பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணிக்கிட்டே இறக்கி விட்டுட்டாங்க. இப்போ இங்கேருந்து நம்ம ஒரு 2 minutes நடந்தோம்னா வாட்டர் ஃபால்ஸை அழகாக போயிட்டு பார்த்துடலாம். அவ்வளோதான், வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். அந்த வாட்டர் ஃபால்ஸ் எப்படி விழுது பாருங்கள். தொப்பு 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 தொப்புன்னு அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சூப்பராக வாட்டர் ஃபால்ஸ்க்கு முன்னாடியும் அழகாக நின்று ஃபோட்டோஸ் எல்லாருக்குமே போஸ் கொடுத்துட்டு அவ்வளோதான் குளிக்க ரெடி ஆகிட்டு போயிட்டோம். சூப்பராக பார்த்திங்கன்னா நல்லா குளித்து முடிச்சுட்டு அழகாக அங்கே பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு தனியாகவே ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் இருக்குது. அதனால் நம்ம கவலையே பட வேண்டாம். பாலருவிக்கும் வரும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரெஸ் மட்டும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா போதும். சூப்பராக இருந்தது. கூட்டமும் அன்றைக்கி கம்மியாக இருந்தது. அதனால் செம்ம ஆட்டத்தை பாருங்கள். எங்கள் கூட சேர்ந்து குட்டியிலேருந்து எல்லாமே பயங்கர ஆட்டம். எவ்வளோ அழகாக தண்ணி வருது பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. வெள்ளை வளையன்னு உண்மையாகவே இது பால் போல் வெள்ளையில் இருக்கிற அந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸ்னே சொல்லுவேன். செம்ம சூப்பராக ஒரு குளியலை போட்டோம். எல்லா இயற்கை மிகுந்த மருத்துவ குணங்களும் சேர்ந்து இந்த ஃபால்ஸ் வழியாக வருதாங்க. அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுவோம். நம்மளை கொண்டு பஸ் ஸ்டாப்லேயே விட்டுடுறாங்க. அழகாக அங்கே போய் ஒரு கெஃபேயில் சூப்பராக ஒரு டீ குடிச்சிட்டு அவ்வளோதான். இன்றைக்கி டேவை அப்புறம் எங்கெங்கெல்லாம் போகிறோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்களும் பாலருவியில் குளித்த மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடச்சிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எப்போவுமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டே இருங்க. பாய்.